அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி பங்கு சந்தை எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு செல்லிங் ப்ரெஷரில் க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது பேங்க் நிஃப்டி ஒரு 780 பாயிண்ட்ஸ், நிஃப்டி ஒரு 320 பாயிண்ட்ஸ், சென்செக்ஸ் ஒரு 300 பாயிண்ட்ஸ், ஃபின் நிஃப்டி ஒரு 339, மிட் கேப் நிஃப்டி ஒரு 78, எல்லாமே ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான் கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். பட் இருந்தாலுமே ஒரு கேப் ஃபில்லிங் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ நிஃப்டியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 24,429 ஒரு கேப் ஃபில்லிங் சப்போர்ட் எடுத்துகிட்டு அந்த இடத்துல தான் ஒரு ஹோல்ட் ஆகி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே ஒரு கேப் ஃபில்லிங் சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் தான் நிற்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இறங்குனதுக்கு மெயின் ரீசன் ஈரான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது யூஎஸ் அண்டு இஸ்ரேலோட தாக்குதல் பாஸ் பண்ணிவிட்டு சீஸ்ஃபயர் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. பட் இதை ஈரான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது ஒரு நெகட்டிவ் நியூஸாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி. இன்னொன்று என்ன அப்படின்னா, எஸ்டர்டே செபி ஒரு புது ரூல்ஸை அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதாவது சிஏஎஸ் அப்படின்னு, க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படின்னு. ஸோ அந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் நேற்று தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் டைமில் எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தது. அதாவது நமக்கு மார்க்கெட் ஒரு 3:15 க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 3:40 நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் டாப்பில் போய் க்ளோஸ் ஆகிருக்கு. உடனே எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும். பொதுவாக ஒரு ஆப்ஷன்ஸ் பை பண்ணுறவங்களுக்கும் செல் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்கும். நான் ஒரு ஆப்ஷன்ஸ் பை பண்ணிட்டேங்க. இப்போ 24,700ன்னு எடுத்துக்கங்களேன். இப்போ நிஃப்டி 11th ஆகஸ்ட்டு கரெக்டாக 15:35 இல்லைனா 15:15 வச்சுக்கோங்களேன். 15:15 ஒரு 60 ரூபாய்க்கு நான் கால் ஆப்ஷனை பை பண்ணிட்டேன். 60 ப்ரீமியமில் பை பண்ணியிருக்கேன். இப்போ நிஃப்டி ஒரு 200 பாயிண்ட் கேப் அப்பில் க்ளோசிங் கொடுக்குறாங்க. சரி, அப்போ காலையில் ஓப்பன் ஆகிறப்ப 200 பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 60 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிற ப்ரீமியம் 180 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் பல மடங்கு வரும். ஓகேங்களா? இதே நான் புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் க்ளோசிங் கொடுக்குறப்ப நமக்கு பயமாக இருக்கும். ஏன்னா அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் ஆப்போசிட்டில் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட்டு க்ளோசிங் ப்ரைஸ் அதாவது இந்த சிஏஎஸை பற்றி நாம் கரெக்டாக புரிஞ்சிக்கணும். இப்போ காலையில் ஓப்பனிங் ப்ரைஸை எப்படி கால்குலேட் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 9 o'clockலேருந்து 9:07 வரைக்கும் ஈக்விட்டிஸில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஓப்பன் ஆர்டர் நாம் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்னதான் குளோபல் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூஸ் நடந்து எப்பேற்பட்ட ரேலி பிளட் பாத் எல்லாம் நடந்தால் கூட காலையில் இந்த 9 to 9:07 ஈக்விட்டிஸில் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுற கன்ஃபர்மேஷனை பொறுத்து தான் நமக்கு ஓப்பனிங் ப்ரைஸ் ரிலீஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அமெரிக்கன் மார்க்கெட் ஒரு பெரிய ஃபால் ஆகுது. அடுத்த நாள் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட் இறங்கும்னு நினச்சிட்டு உட்காந்துருப்போம். ஆனால் ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடக்கும். அது எதனால் அப்படின்னா இந்த 9 to 9:07 ஈக்விட்டிஸில் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஓப்பனர் எல்லா ஸ்டாக்ஸ்லையும். ஓகேங்களா? அதில் இருக்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளையை கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு ஓப்பனிங் ப்ரைஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நிஃப்டி 50னா அந்த 50 ஸ்டாக்ஸோட ஓப்பனிங் ப்ரைஸை கால்குலேட் பண்ணி நமக்கு நிஃப்டி ஓப்பனிங் ஆகும். ஸோ இப்படி தான் நமக்கு ஓப்பனிங் ப்ரைஸ் கிடைச்சது. ஓகேங்களா? இதே கான்செப்டில் சிஏஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி இதே கான்செப்டில் இந்த 3:30லேருந்து 3:40 வரைக்கும் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ண விடுறாங்க. ஸோ பிளேஸ் பண்ண விட்டது ஒன்று அதில் இருக்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளை கலெக்ட் பண்ணி நமக்கு ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் கொடுக்குதே தவிர, ஸோ இந்த க்ளோசிங் ப்ரைஸ்னால அடுத்த நாள் ஓப்பன் ஆகக்கூடிய என்ன சொல்கிறது அப்படின்னா ஆப்ஷன்ஸில் எந்த ஒரு மாற்றமும் நமக்கு இருக்காது. சரிங்க, இப்போ ஆப்ஷன்ஸில் இப்போ ஒரு 60 ப்ரீமியமில் நான் பை பண்ணிட்டேன். இப்போ க்ளோசிங் ஒரு 200 பாயிண்ட் கொடுத்துருக்கு, மேலே கொடுத்துருக்கு. சரி, இப்போ நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்ப ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாள் ஓப்பனிங் ப்ரைஸை வச்சு தான் உங்களோட ஆப்ஷன்ஸ் ரியாக்ட் ஆகுமே தவிர க்ளோசிங் ப்ரைஸை வச்சு ரியாக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதை தான் நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 200 பாயிண்ட் ஓப்பன் ஆகிறதுனால என்ன சொல்கிறது அப்படின்னா ட்ரேடிங்லாம் ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 200 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. டெய்லியுமே க்ளோசிங் ப்ரைஸ் இந்த மாதிரியே 200 பாயிண்ட்டு 300 பாயிண்ட்டு மேலேயும் கீழேயும் மாறி மாறி க்ளோசிங் கொடுக்குறாங்க. இப்போ அடுத்த நாள் அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னே வச்சுக்கோங்களேன்.
அழகாக லாங் ஸ்டாடில் அப்ளை பண்ணிட்டு போயிடலாமே. 3 மணிக்கு போயிட்டு அர்த்த மணியில் ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணி அவுட் ஆஃப் த மணியில் அர்த்த மணியில் ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணி லாங் ஸ்டாடில் நான் அப்ளை பண்ணி வச்சிட்டேன்னா வேலை முடிஞ்சது. இப்போ க்ளோசிங்கை பொறுத்து நாளைக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் மேலே வர்றப்ப ரெண்டையும் கட் பண்ண அப்படின்னா டெய்லியுமே ப்ராஃபிட் பண்ணிடலாமே. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிஎஸ்ங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நான் அடுத்த ஒரு ஸ்லைடு மூலயமா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் சிஎஸ்னால ஆப்ஷன்ஸ் ப்ரைஸ் வந்து ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ விழுந்து ஓப்பன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு 200 பாயிண்ட்டு மேலே க்ளோசிங் கொடுக்குற அளவுக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஓப்பன் ஆர்டரில் வந்து அதிகமான ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் ஆர்டர்ஸில் போயிட்டு நான் 1 கோடி ரூபாய்க்கு பை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 கோடி ரூபாய்க்கு பை ஆகாது. அந்த இடத்துல செல்லர்ஸ் இருந்தால் தான் எனக்கு 1 கோடி ரூபாய்க்கு பை ஆகும், இல்லைனா ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு தான் பை ஆகும். பட் ஓப்பன் ஆர்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது. என்கிட்ட டிமேட் அக்கௌண்ட்டில் ஒரு 100 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் 50 கோடி ரூபாய்க்கு ஓப்பன் ஆர்டரை ஒரு ப்ரைஸில் வந்து போட்டு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த நான் போட்டிருக்கிற 50 கோடி ரூபாய் செபி வந்து ஒரு டிமாண்டாக வந்து எடுத்துக்கும். அந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து ஒரு கேப் அப்பில் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் ஆர்டருக்கு ஓப்பன் ஆர்டருக்கு இதுதான் வித்தியாசம். ஓப்பன் ஆர்டர் யார் வேணால் எவ்வளோ வேணால் போடலாம். டிமேட் அக்கௌண்ட்டில் 100 கோடி இருக்கிறவங்க 80 கோடி ரூபாய்க்கு கூட ஓப்பன் ஆர்டர் போடலாம். அந்த ப்ரைஸ் தான் செபி வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்து கால்குலேஷன் பண்ண எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கே தவிர ஸோ இதை பார்த்து எதுவும் பேனிக் ஆகணுங்கிற ஒரு அவசியம் வந்து கிடையாது. ஓகே, இப்போ நாளைக்கு வந்து என்ன மாதிரி நடக்கும், இன்றைக்கி எக்ஸ்பைரினால நமக்கு கொஞ்சம் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில நியூஸ் அண்ட் டேட்டாஸை வந்து பார்த்துட்டோம்னா, நியூஸுங்கிறது நமக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது இன்றைக்கி. ஏன்னா ஈரான் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது அப்படியே தான் இருக்குது. ஸோ நாளைக்கு தான் ஏதாவது ஒரு நியூஸ் வந்தால் தான் ஸோ மேற்கொண்டு அது வந்து ரியாக்ஷன் வந்து காட்டும். ஓகேங்களா, இந்த சிஏஎஸ் வந்து எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு செபி ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த சிஏஎஸ் கொண்டு வந்ததுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, மற்ற உலக சந்தையில் இப்போ ஜப்பான், சைனா, அதுக்கப்புறம் யூஎஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த சிஏஎஸ் வந்து இருக்குது. இது வந்து இந்தியாவில் வந்து கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்தியாவில் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எஃப்ஐஎஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. அதாவது எஃப்ஐஎஸ் வந்து உடனே இந்த எஃப்ஐஎஸ் வந்து இந்த இடத்துல உள்ளார பூந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸை குழப்பி லாஸ் பண்ண அந்த கான்செப்ட் வந்து கிடையாது. ஸோ அவங்க இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு முன்னே இருந்தே இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த சிஏஎஸ் வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஒரு துல்லியமான ஒரு க்ளோசிங் ப்ரைஸ். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் நடக்கிற ஆவரேஜ் ப்ரைஸ் எடுத்து க்ளோசிங் ப்ரைஸை வந்து முடிச்சிருவாங்க. பட் இது அந்த மாதிரி கிடையாது. ஒரு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ஆர்டர்ஸை வச்சு ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து கொடுக்கணும். எப்படி வந்து ஒரு ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து இருக்கோ அதே மாதிரி க்ளோசிங் ப்ரைஸிங் கொடுத்தா ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிஏஎஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எஃப்ஐஎஸ் வந்து ரொம்பவே வந்து வரவேற்கிறாங்க. பட் டிஐஎஸ் தான் இதுக்கு வந்து கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன நடக்குதுன்னு புரியாமல் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போக போக பழகிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த சிஏஎஸ் வந்து நமக்கு வந்து என்ன சொன்னோன்னா தெரிஞ்சிடும், என்னங்கிறத நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பழகிடும். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது வந்து ஸ்டாக் ஹீட் மேப் பார்க்கலாம். இப்போ ஸ்டாக் ஹீட் மேப் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து நமக்கு வந்து ரெட்டு தான். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து குளோபல் இண்டெக்ஸ் எப்படிங்க இருக்குது அப்படின்னா, குளோபல் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 2.32 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி இறங்குறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்புறம் நிஃப்டி எக்ஸ்பைரி தானே தவிர பட் குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் டைமில் வந்து நமக்கு வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்எஸ்சியில் இப்போ என்எஸ்சியில் 3383 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1543ங்கிறது அட்வான்ஸ், டிக்ளைன்ஸுங்கிறது 1722, அன்சேஞ்சுங்கிறது 118. கிட்டத்தட்ட பாசிட்டிவாக கம்பேர் பண்ணுறப்ப நெகட்டிவ் வந்து நமக்கு கொஞ்சம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. பட் 52 வீக் ஹையில் இன்னுமே வந்து ஒரு 136 ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்ட் ஆகிருக்கு. 52 வீக் லோவில் வந்து 29 ஸ்டாக்ஸ் தான். அப்பர் செட்டில் 123, லோயர் செட்டில் 36. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செக்டார் வைஸில் எல்லா செக்டார்லையுமே வந்து பாசிட்டிவ் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான். நான் எஸ்டர்டேவே சொல்லியிருந்தேன், ஃபெட் ரேட் கட் வந்து நமக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதெல்லாம் கொஞ்சம் பணத்தை வந்து வெளியெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறத நேற்று வீடியோவில் தான் நம்ம பார்த்துருந்தோம். அதுதான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ். இப்போ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸு எல்லாமே வந்து நெகட்டிவ் தான். இதில் ரிலையன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2% பக்கம் நமக்கு வந்து டவுன் ஆகிருக்கு. அடுத்த டாப் கெய்னர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் டாப் கெய்னர்ஸ் நிஃப்டி 50ல். ஹிண்டல்கோ, ஜியோ ஃபினான்ஸ், ட்ரெண்ட், அப்போலோ ஹாஸ்பிட்டல் இது மட்டும் தான் டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராசிம், ஹெச்டிஎஃப்சி லைஃப்,
நெஸ்டில் ஐஎன்டி, இண்டி யூனிலிவர், ஏசியன் பெயிண்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். அதாவது நிஃப்டி 24,800 எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு, நேற்று 15:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ளோசிங் ப்ரைஸுங்கிறது 66 தான். ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 2 பாயிண்ட் மட்டும்தான் நமக்கு அதிகமாக இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது, சிஏஎஸ்ங்கிறது ஆப்ஷன்ஸில் வந்து அப்ளிகபிள் ஆகலை அப்படிங்கிறது தான் தெரியுது. நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய ஓப்பனிங் ப்ரைஸை வச்சு தான் நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இந்த கேப் அப்பு, கேப் டவுனு இதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துலாம். இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 57,413. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 57,413. இந்த பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட், இந்த பேங்க் நிஃப்டிக்கான பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது இந்த இடம் 57,544. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா கண்டினியூஸாக அகைன் வந்து ஒரு 58,000 வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ மற்றபடி லோவாக பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு கீழே இறங்குமாங்கிறது அன்பிரடிக்டபிள் தான். ஏன்னா ஃபெட் ரிசல்ட் இருக்குது நாளைக்கு காலையில் 10 மணிக்கு. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து அன்சேஞ்சு தான் வரும். ஸோ அன்சேஞ்சு வந்தாலும் அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ 57,544 பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸும் வேணாம், செல் சைடை பற்றியும் நம்ம வந்து யோசிக்க வேணாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி. ஸோ நிஃப்டி அதே மாதிரி தான். ஸோ நிஃப்டியோட பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 24,494.40. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 24,775 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சென்செக்ஸும் அதே தான். ஸோ சென்செக்ஸோட பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது ஸோ நமக்கு வந்து 78,410. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு வந்து 79,235 தான் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அடுத்தது வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதுவுமே அதே தான். ஸோ பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது நமக்கு வந்து 26,692. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் 26,901ங்கிறது நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டார்கெட். ஃபின் நிஃப்டி ரெப்போ ஆர்பிஐ ரேட் கட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி பணவீக்கம் வந்து கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி தான் அப்படின்னு. இந்த தடவை அன்சேஞ்சு வந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 4வது தடவை அன்சேஞ்சு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் அதே தான். ஸோ மிட் கேப் நிஃப்டி மட்டும் நமக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு. எஸ்டர்டேவே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ மிட் கேப் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் செல் சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் செல் சைடு பிரேக் அவுட் மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 14,790. ஸோ இதுக்கு கீழே நமக்கு வந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு அங்கேருந்து ஒரு 90 to 100 பாயிண்ட்ஸ் பக்கம் செல் சைடு வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். பட் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 14,539 தான் நமக்கு இருக்குது. ஸோ அது நமக்கு அடுத்தடுத்து கிடைக்கிற கன்ஃபர்மேஷனில் தான் நாம் வந்து அதை வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு கன்சிடர் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போதைக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 90 to 100 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டவுன் சைடில். யூஎஸ்டி ஐஎன்ஆர் எப்படிங்க இருக்குது அப்படின்னா ரெண்டுமே யூஎஸ்டி ஐஎன்ஆராக இருக்கட்டும், அதே சமயம் இந்தியா விக்ஸ், இந்த ரெண்டுமே வந்து ஒரு பை சைடுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கிற மாதிரி நமக்கு வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் மார்னிங்லேயே நம்ம வந்து பார்த்துருந்தோம். இது வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் அவுட் அப்படின்னு. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு டபிள்யூ பேட்டர்ன் கிடையாது, ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகக்கூடிய இடம் வந்து 7,788ன்னு மார்னிங் வீடியோவிலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் மேபி 8,214 ஆர் 8,263 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடம் தான் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா, ஸோ நியூஸ்லாம் சாதகமாக தானே இருக்குது. இப்போ ஈரான் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம், மறுபடியும் போருக்கு வந்து தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆயில் மறுபடியுமே ஒரு டிமாண்டுக்கு போயிட்டு இருக்கு. ரவுண்ட் பாட்டம் பேட்டர்னையும் கொஞ்சம் பிரேக் அவுட் நடந்திருக்கனால ஒரு நியூஸ் சைடு டெக்னிக்கல் சைடு ரெண்டு சைடுமே வந்து ஒரு பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸும் நெக்ஸ்ட்டு செல் சைடு பிரேக் அவுட்டுங்கிறது 262.6, நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 257.7, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 271.5. அடுத்தது வந்து கோல்டு. இப்போ கோல்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ஓவராலாக ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்டு கிடையாது. நேற்று நம்ம சொன்ன மாதிரி தான் லோவாக பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ கோல்டாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும் லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷனுக்கு வந்து போகலாம். அடுத்தது வந்து காப்பர்.
இப்போ காப்பர் நமக்கு வந்து நல்ல பிரேக் அவுட் எடுத்துருக்குங்க, பை சைடு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலோ இல்லைனா நெக்ஸ்ட்டு இன்றைக்கான லோலஸ் சப்போர்ட் எடுத்தாலோ 1350 வந்தாலோ நமக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.